நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் தினந்தோறும் நடைபெறும் கொலை கொள்ளை விளம்பர ஆட்சியில் அடியோடு சீரழிந்த ஒரு சட்ட ஒழுங்கு என்ற தலைப்பை நாம் இப்போ பேச போகிறோம். கேட்பதற்கு கண்ணீர் வருகிற ஒரு கதையாக சென்னையில் பீகாரை சேர்ந்த தம்பதிகள், அவங்க ரொம்ப வறுமையில் பாவம் சின்ன குழந்தைய கொண்டுட்டு ஏதாவது வேலை கிடைக்காதா அப்படின்ட்டு 22 வயசு அந்த பொண்ணு, அந்த குழந்தைக்கு ஒரு 2 வயது ஆனது. இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வந்த இடத்துல 4-5 முரடர்கள், மனித இன விரோதமான கயவாளிகள் அந்த பெண்ணை தவறான நோக்கத்தோடு அணுகி அவள் மறுக்க, அவள் வெட்டப்பட்டு குத்தப்பட்டு கணவரும் கொலை செய்யப்பட்டு அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட்டு பச்சிலம் குழந்தை, அவளுடைய அந்த குழந்தையினுடைய தலையை பிடித்து கீழே அடித்து சாகடித்திருக்கிறார்கள். பிணத்தை கட்டி ஆங்காங்கே வீசியிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு இறை நம்பிக்கை கொண்டவர்கள், அப்படி இல்லை என்றால் மனசாட்சியுள்ள எந்த மனிதனும் தெய்வத்தின் முன்னே ஏற்றுக்கொள்ள முடியாத கடுமையான ஒரு மன வலியை தருகிறது. இதை பார்த்துவிட்டு நமக்கு பேசுவதற்கே மனசு சஞ்சலப்படுகிறது. நாங்கள்லாம் ஒரு நல்ல சமூகத்தில் வாழ்கிறோமா, நல்ல மக்களோடு வாழ்கிறோமா, ஒரு நல்ல மாநிலத்தில் வாழ்கிறோமா என்ற கேள்வி எமக்குள் ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இயற்கையாக எனக்கு ஏற்பட்ட உந்துதல் அல்ல. ஒட்டுமொத்த மனிதநேய விழுமியங்களை பார்க்கிற அனைவரும் இது என்ன ஒரு மாநிலம், என்ன ஒரு அரசு என்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. ஏராளமான விவகாரங்களில் நாம் பேச வேண்டிய நிலையில் காத்திருக்கிறோம். இன்றைக்கு எம்மோடு பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் கண்ணியத்துக்குரிய திரு பாக்கி அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஐயா அவர்களை வரவேற்கிறேன். அதே போன்று காவல்துறையினுடைய உதவி ஆணையர் ஓய்வு பெற்ற திரு ராஜாராம் அவர்கள், அரசியல் விமர்சகராக பாபு பரமேஸ்வரன் அவர்கள், எப்போதும் எங்களோடு பேசும் நாஞ்சில் ராமன் அவர்கள். ஐயா வாங்க. பாக்கி சார், நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு தலைப்பை நான் ரொம்ப இறுக்கமான மனசோடு கேட்குறேன். சொல்லுங்கள் ஐயா. அதாவது கம்சன் தேவகிக்கு பிறந்த குழந்தைகளை கொலை செய்தது போல ஹெரோது, அதாவது பைபிள் விவிலியத்தில் குறிப்பிடப்படுகிறவர் இயேசுநாதர் பிறந்தபோது சிறுவர்களை கொன்று வைத்த ஹெரோது மன்னன் என்று நினைக்கிறேன், அல்லது ஒரு மன்னன் அது மாதிரி. அது மாதிரி ஒரு இரக்கமற்ற மிருகத்தனம் கொண்டவர்களால் தான் இதை செய்ய முடியும். இது ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. குற்ற சம்பவங்கள் எல்லாம் அதிகரித்திருக்கின்றன. இதிலும் குறிப்பாக பாலியல் தொடர்பான வக்கரமான அணுகுமுறைகள் அதிகரித்து இருக்கின்றன. இது பல புள்ளி விவரங்கள்லாம் தெரியும். அது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அது நிறைய அதனால அது நம்ம நிகழ்ச்சி எப்போ தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, பீகாரில் இருக்கிறவங்க, பீகாரிகள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இல்லைன்னு பாரத பிரதமர் சொன்னார். திமுக ஆட்சின்னு சொன்னார், ஒரு அரசியல் காரணமாக. ஆக அப்போது பொங்கி எழுந்தார்கள், என்ன ஆச்சு இப்படி ஆச்சு அப்படின்ட்டு. பீகார் தேர்தல் போது பிரதமர் சுட்டி காட்டியது. இப்போது தமிழ்நாட்டில் பிழைப்பதற்காக வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு பெருமை உண்டு நமக்கு. இந்த தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் சீரழிவு இருக்கிறது. இதுக்கு 2-3 டைமென்ஷனை சொல்ல விரும்புகிறேன் சார். ஒன்று, தாராளமாக கிடைக்கும் போதைப் பொருளும் மதுபானமும், அதுதான் குடிபோதையில் பண்ணியிருக்காங்க. பாலியல் வக்கரம் அதிகரித்து இருக்கிறது 2வது. 3வது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காவல்துறை இப்போ அங்கே நல்ல காலமாக அங்கே ஒரு சிசிடிவி கேமரா மூலமாக அந்த சடலத்தை எங்கே போட்டாங்களோ அது கண்டுபிடிக்கப்பட்டது. ஓரளவு அந்த சிசிடிவி கை கொடுக்கிறது. காவல்துறையும், நான் காவல்துறை ஐயா தவறாக எடுத்துக்க வேணாம், நான் என்ன சொல்கிறேன்னா, அவர்கள் சுதந்திரமாக செயல்பட்டால் நான் சிறந்த காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை தான். இதே திருவான்மியூர் பகுதியில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்டோ சங்கரை கண்டுபிடித்தது இவள் தான். ஆக அந்த அளவுக்கு திறமையானவர்கள். என்னுடைய பார்வை என்னன்னா, அரசாங்கம் இதில் போதிய கவனம் செலுத்தாமை அல்லது போதிய அக்கறை செலுத்தாமைன்னு நான் புகார் சொல்கிறேன். சார், இந்த உடம்பு இருக்குது சார், இந்த உடம்புங்கிறது நமக்கு வியாதி வரலாம், தலைவலி வரலாம், வயிற்று வலி வரலாம், ஏதோ ஒன்று. என்ன பண்ணுவோம் நம்ம?
உடம்புன்னா ஏதோ ஒரு வியாதி வருது, நாம் மருத்துவரை சந்திப்போம், உரிய மருந்துகள் எடுப்போம், அதை தணிப்பதற்கான முயற்சிகளை எடுப்போம். ஒரு சட்டை இருக்குது, 2 நாள் போட்டுருக்க அழுக்காருது, என்ன பண்ணுவோம்? நமக்கு பிடிச்ச சட்டையாக இருந்தாலும் அதை வாஷ் பண்ணுவோம். நிர்வாகம், ஆட்சியாளர்கள் என்பது இந்த உடலை நம்மை போல நாம் அணிந்திருக்கிற உடைகள் என்பது இந்த நிர்வாகம் போல இதில் ஏற்படுகிற குறை இருக்குல்ல, சட்டைனா அழுக்கு, உடம்புனா தலைவலி கால்வலி ஏதோ ஒன்று வருது இல்லை, அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, குற்றச்சம்பவங்கள் அதிகரிப்பு, இது மாதிரி நடக்குமா இருந்தால் நடக்கும். என்ன உதாரணம் சொல்லுங்கள், அரசியல்வாதிகிட்ட என்ன பெரிய பிரச்சனைனா மணிப்பூரில் நடக்கலையா, அந்த ஊரில் நடக்க. நான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் யார் கண்டா கலிஃபோர்னியாவில் கூட ஒரு கொலை நடந்திருக்கும், டெக்ஸஸில் ஒரு கொலை நடந்திருக்கும். ஆனால் இது மாதிரி வெளியூர்களில் இப்படியெல்லாம் நடக்குதே அது அப்படின்னு சொல்லுவதன் மூலம் நம்ம இப்போ சார் என் சட்டையில் அழுக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, சுஃபியான் உங்கள் கோட்டில் கொடுத்தா அழுக்கு இருக்குன்னு சொன்னால் என் சட்டையில் இருக்க அழுக்கு நீங்கிடவா? அது எப்படி? ஆக இங்குள்ள நம்முடைய குறைபாடுகளை நீக்குவதற்கான வழி என்னன்னு பார்க்கணும். வெளியில் போனால் 4 தடவை அந்த ஷர்ட் போட்டோன்னா அழுக்கிறத செய்யும், 4 இடங்களை சுற்றினா நமக்கு தலைவலி, வயிற்றுவலி, கண்வலி, காதுவலி ஏதோ வந்து தான் தீரும். ஆனால் வந்த அந்த நோயை நாம் தீர்ப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். இல்லை இப்போ சட்டையில் ஏற்படுகிற அதே மாதிரி அதை நிர்வாகம் செய்கிறோம். இப்போ ஐயாட்ட இப்போ பாக்கி சார், இப்போ நான் ஒவ்வொரு சம்பவமாக சொல்ல போகிறேன், ஆனால் மொத்தத்தில் இப்போ அது 2வது நம்ம சம்பவங்கள் நிறைய குவிந்திருக்கிறது, மலை போல் உங்களுக்கு இருக்கு, நம்ம அதை நிறைய பேச முடியாது. இதற்கான நிவாரணத்தை தேட வந்து அரச பிரதிநிதிகளும் அரசு தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய போலீஸ் துறையும், அதுதான் நான் சொல்லுவேன், ஒரு ஆட்சியாளர்கள் கீழே இருக்கிற மாவட்ட ஆட்சியாளர்கள், அதற்கு இருக்கக்கூடிய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஜிபி, அதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க ஏடிஜிபி, இப்படி பல வட்டங்கள், பல மட்டங்கள், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், காவல்துறை வரைக்கும் இருக்கிறது. சார் நான் வந்து காவல்துறையோ அதிகாரிகளோ அவுட்ரைட்டாக ப்ளேம் பண்ணவே இல்லை. நான் சொல்கிறேன், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கிறது? மக்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தலைமைக்கு தான் இருக்கிறது, அவர்களுக்கு தான் இருக்கு. இப்போ அவர் தானே கோடிஃபை பண்ணணும். சார் நீங்கள் காவல்துறையோ அல்லது அதிகாரிகளோ யாராக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பவர்கள், குற்றச்சம்பவங்களை தடுப்பவர்கள், அதிகாரிகள், அவங்களுக்கு ஃப்ரீடம் தரணும், என்ன நடவடிக்கை முடுக்கி விடணும். சார் நம்ம இந்த நாட்டில் வந்து கஞ்சா புழக்கத்தை பற்றி பல கோடி, நான் ஒரு தரவு படித்தா எனக்கு எவ்வளோ நினைவுன்னு இல்லை, பல டன் கஞ்சா இங்கே புழங்குது தமிழ்நாட்டில். ஐயா ராஜாராம் கூட அன்னைக்கு சொன்னாங்க, பல மாநிலங்கள்லேருந்து சரக்கு இங்கே வந்துகிட்டே இருக்கு, இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. நேற்று தாய்லாந்துலேருந்து கிலோ கணக்கில் வந்து சேர்க்குது கஞ்சா வந்து. சரி, இப்போ இதை கன்சியூம் பண்ணுறதுக்கு எங்கே உள்ள ஆட்கள் இருக்காங்க? பஞ்சாபில் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் திரு பாக்கி சார். பஞ்சாபில் பல இளைஞர்கள் நாசமாகவே போயிட்டாங்க. என்ன காரணம்? எல்லை தாங்கிய பயங்கரவாதங்கள், போதைகளை பாகிஸ்தான் இந்த பக்கம் உள்ள வந்து ஒன்றுக்கும் உதவாத இளைஞர்களாக பஞ்சாப் போயிடும். அந்த நிலை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது சார். அது நீங்கள் கடந்த காலங்கள் நடந்த பல குற்ற சம்பவங்களுக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்குமே அடிப்படையாக அந்த போதை இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம், ஒரு பெண்ணுக்கு பாலியல் ஞானசேகரன், கோயம்புத்தூரில் விமான நிலையத்தில் அருகே ஒரு காதலர்கள் இருந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு நேர்ந்தது. கேன்டீனில் சென்னையில் ஒரு கல்லூரி கேன்டீனில் பணி செய்கிற பெண், 22 வயசு பெண், அவளுக்கு இருந்த பாலியல் பலாத்காரம், இது மாதிரி நிறைய நடக்கிற சம்பவங்களுக்கு காரணம் போதையாக இருக்குது. நான் சொல்கிறேன், அரசாங்கம் இப்போ நான் மறுபடியும் அந்த ஓமைக்கு வர்றேன். இதை இப்போ என் சட்டையில் அழுக்குன்னா நான் என்ன சார் பண்ணணும்? அதை சுத்தப்படுத்துவதற்கான, வாஷ் பண்ணுவதற்கான முறை நீங்க என்ன சொல்றீங்க? ஓஞ்சட்டில் அழுக்கு இல்லையா? இந்த அரசாங்கம் அதை செய்ய வேண்டும். வெல்லும் பெண்கள் என்றெல்லாம் சொல்றாங்க. சார் மகாத்மா காந்தியடிகள் என்ன சொன்னார் தெரியுமாங்களா? நம்ம இந்தியாவில் ஒரு பெண் தன்னந்தனியாக இரவு நேரத்தில் நகைகள் அணிந்து சுதந்திரமாக நடமாடினால் அதுதான் பூரண சுதந்திரம்னு சொன்னார். அதுதான் உண்மையும் கூட. அதை நோக்கி இன்னைக்கு வெக்கி தலை குனிகிறோம், வேதனைப்படுகிறோம். இறந்து போன அந்த ஆத்மாவுக்காக நாம் பிரார்த்திப்போம். ஏன்னு கேளுங்க, நம்மை நம்பி வந்த நம்ம அன்பு சகோதரி, இந்த நாட்டிலாவது நான் பிள்ளைத்தையும் பிள்ளையை படிக்க வைக்க, எவ்வளோ கனவுகளோடு அந்த பிள்ளை வந்திருப்பான், வேலை தேடி வந்து எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும் புருஷனோடு. இவ்வளோ கஷ்டம். நான் பீகாரில் இருந்திருக்கேன், பச்சிலம் குழந்தை, அதாவது பேசுறதுக்கு எனக்கு நாவ் தள்ளுது மிஸ்டர் பாக்கி. இது வந்து என்ன பாருங்க, மனிதன் எப்போது மனிதனாக உருவாகுவான் என்றால் பிறருடைய துயரத்தில் இது என் வீட்டில் நடந்தது, என் குழந்தைக்கு நடந்தது என்று உருப்படாத வரைக்கும் அவன் 1000 கோயில்களும் சர்ச்சுகளும் மசூதிகளும் எங்கே யாத்திரை சென்றாலும் அது ஒன்றும் விளங்காது. ஐயா ராஜாராம், இப்போ இது ஒரு சம்பவத்தை பேசிட்டோம். அடுத்த சம்பவம்
மதுரை சம்பவம் இப்போ எல்லாமே லேட்டஸ்ட். பழைய சம்பவம் எனக்கு இவ்வளோ இருக்குது, நான் லேட்டஸ்ட்டாக பேசுகிறேன். வேஷ்டியால் மூஞ்சம் மூடிக்கிட்டு மதுரையில் இசிடிவியில் பதிவாயிருக்கு. மதுரையில் இல்லை, சாரி, பாளையங்கோட்டையில். என்ன பண்ணுறது, நைட் நேரத்தில் அங்கங்கே போய் வீட்டுக்குள்ளே குனிச்சு ஆள் இல்லாத பெரிய ஆளுக்களை அடிக்கிறது, மிரட்டி பணம் பறிக்கிறது, கொள்ளை முயற்சி, கொள்ளை சம்பவம். ஒரு 7 வீட்டில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இதே நடந்துச்சு. பெரும்பாலும் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்பவர்கள் பாருங்க, அந்த வீட்டுக்குள்ளே குறி வைத்து செல்கிறார்கள். இது கல்வி. சவுத் இந்தியன் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டையில் நடந்த சம்பவம். ஹிந்துவில் வந்திருக்கு ஐயா செய்தி. அடுத்த கதையை பேசுவோம். சொல்லுங்க ஐயா. காவல்துறையினுடைய உதவி ஆணையர் ஓய்வு பெற்றவர். இப்போது இந்த சம்பவத்தில் பொறுத்தவரை, அதாவது சார் சொன்னாங்க இல்லையா, நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆமாம் கேண்டீன், அது ஒரு சம்பவம். ஆமாம். அதுக்கப்புறம் இந்த 3 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவர், மனைவி, குழந்தை, இவங்களை கொலை செய்த சம்பவம். அதே மாதிரி கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம். ஆமாம். இந்த மாதிரி விவரங்கள்லாம் சொன்னாங்க. இப்போ இதில் அந்த மது போதை அப்படிங்கிற ஒரு போதை வஸ்துனால் நான் அந்த கோயம்புத்தூர் சம்பவத்தை எனக்கு இன்னும் ஜீரணிக்க முடியல. என்னென்னா, அன்னைக்கு ஒரு மோட்டர் சைக்கிளை திருடுறாங்க. ஆக மோட்டர் சைக்கிள் திருட்டு ஃபஸ்ட்டு குற்றம். 2வது ஒரு பெரியவரை கொலை பண்ணுறானுங்க. 3வது இந்த கல்லூரி மாணவியை அவங்க காதலனோட காரில் உட்காந்துருக்கவங்க இழுத்து கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. ஆக ஒரே நாளில் இவங்க பழைய குற்றவாளிகள், இந்த பழைய குற்றவாளிகள், அதில் 2 பேர் அண்ணன் தம்பி, 3 பேரில் 2 பேர் அண்ணன் தம்பி. இவங்க ஒரே நாளில் பைக் திருடு, ஒரு கொலை, ஒரு கற்பழிப்பு, இந்த உலகம் பண்ணுறாங்க. அப்படின்னா அப்போ அவங்களுக்கு சட்டத்தின் மேலேயும் காவல்துறை மேலேயும் எந்த அளவுக்கு பயம் இருக்குது? எத்தனை வழக்குகள் அவங்க பேரில் இருக்குது? அந்த வழக்குகள்லாம் இருக்கிறத பற்றியும் அவங்க கவலைப்படல. ஆக இவங்களுக்கு காவல்துறை மேலே பயம் இல்லை, நீதிமன்றத்தின் மேலே பயம் இல்லை. அப்படி இருக்கையில் இந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நியாயத்தின் மீது, நீதியின் மீது, காவல்துறையின் மீது ஒரு மதிப்பு மரியாதை வச்சுருக்கணும். தவறு செய்வதற்கு பயப்படணும். அந்த உணர்வு இப்போ இல்லை. அதுக்கு மெயினான காரணம் ஒன்று போதை வஸ்துக்கள், போதை பவுடர், கஞ்சா, இதோட புழக்கம். சமூக வலைத்தளங்களில் இப்போ பாருங்க, செல்ஃபோன் இல்லாதவங்களே கிடையாது. படித்தவனும் படிக்காதவனும் எல்லாரும் வச்சுருக்கிறான். அதில் போய் பாருங்கள், உள்ள லேசாக உள்ளே போந்தீங்கன்னா வரிசையாக ஆபாச விஷயங்கள் எல்லாம் என்னென்ன உண்டோ அவ்வளோ இருக்குது. ஆக அதை பார்க்கக்கூடியவனுக்கு என்ன தோணுது? மது போதையில் இருக்கிறான், ஏதோ ஒரு போதையில் இதை பார்க்குறான். அடுத்தால அவனுக்கு என்ன தோணும்? பாலியல் பலாத்காரம் தான். அதை நோக்கி தான் அடுத்தால போகிறான். இதில் இந்த சம்பவத்தில் 5 பேர், அவனும் பீகார்காரன் தான். அவங்ககிட்ட அடைக்கலம் கேட்டு இவன் போகிறான், தங்குறதுக்கு அடைக்கலம் கேட்டு போகிறான், மனைவியோட போகிறான். இவன் மனைவியை பார்த்த உடனே அவனுக்கு ஆசை வந்துடுது. அப்புறம் அவன் போய் தனியாக போய், அதுக்கு காரணம் என்ன? போதை. ஏதோ விதத்தில் போதையில் இருக்கான். போதில் அங்கேயே உள்ளே தண்ணி அடிச்சிருக்காங்க 5 பேரும் சேர்ந்து. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. உள்ளே போய் தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கிட்ட பாலியல் பலாத்கார சீண்டல் ஏற்படுத்துறாங்க. இவங்க கத்துன உடனே கணவர் எழுந்திருச்சு அவர் கேட்டு அவர் அடிக்கிறாரு. இவங்களை அடித்த உடனே அவர் அடித்து ஃப்ளாட் பண்ணிடுறாங்க, இந்த பொண்ணையும் அடித்து ஃப்ளாட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மயக்க நிலைக்கு போனதுக்கப்புறம் உயிரோடு இருந்ததா இல்லையான்னு தெரியல, அப்பவும் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த குழந்தை 2 வயது குழந்தை கத்துன உடனே அந்த குழந்தைய தூக்கி சோரில் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. இல்லை, இவ்வளவு கொடூரமாக பண்ணியிருக்காங்க. இதை கேட்கறதுக்கு, ஜீரணிக்கிறதுக்கு ஒரு மனசாட்சி உள்ளவன் கேட்க முடியாது. நிச்சயம். இது எங்கே நடந்திருக்கு சார்? கானாவிலையா, ருவாண்டாவிலையா, எத்தியோப்பியாலையா, டான்சானியா, சரமணியில் என்ன இருக்கு? தலைநகர். உலகத்துக்கு ஆட்களை அனுப்பிட்டு இருக்கேன் பாருங்க, அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கேம்பஸ்குள்ள நடந்துச்சு இல்லையா, அதை ஒட்டி அடுத்து நடந்திருக்கு ஐயா இந்த சம்பவம். அதுக்கப்புறம் என்ன பண்றானுங்க, அந்த இடத்துல ரத்தக்கரையை இது பண்ணதுக்கு அங்கே உள்ளே போய் கெமிக்கல் எடுத்துகிட்டு போட்டு அதை கம்ப்ளீட்டாக அந்த ரத்தக்கரை எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேரையும் கொலை பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சாக்கு மூட்டை 3 மூட்டை கொண்டு தனித்தனியாக பேக் பண்ணுறாங்க. தனித்தனியாக வெட்டியிருக்காங்க, துண்டு துண்டா. ஆமாம், வெட்டி ஒரு இது. இப்போ அதாவது இந்த இறந்து போனார் இல்லையா அந்த கௌரவ்குமாரோட உடலை ஒரு இதுலையும், 2வது அந்த லேடி அவரோட மனைவி அவங்களோட உடலை இன்னொரு இதுலையும், அந்த குழந்தையோட இன்னொரு இதுலையும் இது பண்ணி எப்படி பிளான் பண்ணுறாங்க பாருங்கள். ஒன்றையும் ஒவ்வொரு டைரக்ஷன் கொண்டு போகிறாங்க. அந்த குழந்தையோட உடலை கொண்டு போய் தரமணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழே கூவம் ஓடுதில்லை, அந்த கூவத்துக்கு அங்கே யாருமே ஆள் நடமாட்டம் கிடையாது, அந்த கூவத்தில் கொண்டு அங்கே போடுறாங்க. அந்த பெண்ணோட உடலை என்ன பண்ணுறாங்க, அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு குப்பை தொட்டியில் போடுறாங்க. 3வது இவரோட கௌரவ்குமாரோட உடலை பேக் பண்ணி எடுத்துகிட்டு 2 வீலரில் போகிறாங்க. இவங்களோட ஐடியா என்னென்னா,
அதாவது அடையாறு வந்து முகத்துவாரம் கடலில் சேரக்கூடிய இடத்துல கொண்டு போட்டாச்சுன்னா கடலுக்குள்ளே போயிடும். அப்போ இவங்களுக்கு தெரியாது, யாருமே புகார் கொடுக்க போறதில்லை. ஏன்னா இவங்க இங்கே இருக்கிறாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சு இவங்க என்ன காணுங்கிறத தேடி அவங்க வந்து அது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த மூணையுமே டிஸ்போஸ் பண்ணிட்டா நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு திட்டமிடுறாங்க. எப்படி மாட்டுறாங்க? ராஜாராம் சார்ட்ட நான் என்ன கேட்குறேன், இந்த சம்பவங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு மனசில் நமக்கு வலி இதற்கு இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுதுன்னா ஒரு நார்மலான ஒருவன் அப்படி செய்வானா? நான் என்ன கேட்குறேன், இப்போ நார்மல் மைண்டில் நம்மளை தேடி அடைக்கலாம் ஒரு தங்கச்சி வருது, ஒரு பிள்ளை வருது. அந்த பிள்ளைகளுக்காக உண்மையிலேயே சில நேரங்களுக்கு சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் சொல்கிறார், உண்மையான வீரமும் உண்மையான கண்ணியமும் இந்த ஜிஹாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. உனக்கு எல்லா தகுதி இருந்தும் உன்னிடத்தில் உதவி கேட்டு அந்த பெண் வருகிறாள், எல்லா தகுதியும் இருந்தும் அடக்குமுறை அராஜகம் அதிகாரம் இருந்தும் கூட நான் இறைவனுக்கு பயப்படுகிறேன், அப்படி இல்லையா என் மனசாட்சிக்கு பயன்படுகிறேன் அப்படின்ற ஒரு மனிதன் கூட இல்லைன்னா அவன் தண்ணிலே மறைந்தவன் தானே இவ்வளோ பேர் போதையில் தானே செஞ்சிருக்கான். இதை செஞ்ச மெயின் அக்யூஸ்ட் சிக்கந்தர். அந்த சிக்கந்தர் அங்கே வேலை பார்க்குறான், அவன் தங்கி இருக்கிற இடத்துல தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறான். அந்த சிக்கந்தர் வந்து மது போதையில் இருக்கிறான், கூட இருக்க நண்பர்களுக்கும் மது போதை. அப்புறம் வக்கர புத்தி, அந்த பெண் குழந்தை அந்த பெண் மேலே அவங்க வந்து பாலியல் செண்டல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் பிரச்சனையானதுக்கப்புறம் 3 பேரையும் கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணுறான் பாருங்க. அப்போ எவ்வளோ பக்காவாக இவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அது போகிற வழியில தான் அந்த கௌரவகுமாரோட பாடியை எடுத்துகிட்டு போகையில் பைக்கில் போகிறாங்க. அப்போ வந்து இவங்க கை நழுவி கீழே வந்துடுது. அப்போ பார்க்குற அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லைன்னா அதோட விட்டுட்டு அப்படியே போயிடறான். இவங்க பாதி வெளியிலே விட்டு போயிடறாங்க. இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். பாக்கி சார், மனித உயிர்களுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது இந்த தமிழ்நாட்டில். அடுத்த நாள் காலையில் அந்த மூட்டையிலேருந்து ரத்தம் கசியதை பார்த்து பப்ளிக் வந்து 100க்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து போலீஸுக்கு சொல்லி போலீஸ் வந்து பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பாடி இருக்குது. நம்ம பேசுகிற பாக்கி சார், ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் எனக்கு. அது இதில் சார், இப்போது இந்த பீகார் பிள்ளைகளெல்லாம் போனது ஒரு பக்கம், கொலை நடக்கட்டு, இதை வந்து போலீஸை சொல்ல வேணாம், இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அரசு தானே சார் பொறுப்பு? கண்டிப்பா சார், இதுக்கு போதை வருதுன்னா போதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசு தானே சார் பொறுப்பு? இதை விட்டு போட்டு குஜராத்தில் முந்த்ரா துறைமுகத்தில் ஆதானி வருதுன்னு பேசுனா நீ என்ன பண்ணுறான்னு கேள்வி வருது இல்லையா சார்? பிற யாரும் நம்மளை எல்லை மீறி வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை இன்ஃபில்ட்ரேஷன் தடுக்கிறது. இந்திய அரசாங்கம் எடுத்திங்கன்னா வெளிநாட்டு பயங்கரவாதிகள் வரக்கூடாதுன்ற நடவடிக்கை இருக்கா மாதிரி தமிழ்நாட்டிலையும் எந்த சமூக விரோத சக்திகளும் நடமாடக்கூடாது, ஊடுருவக்கூடாது, வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கணும். அது தமிழக மாநில அரசுடைய சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது? இவங்க கையில் தான் இருக்குது. இவங்க தான் செய்யணும். இதில் உறுதியாக இருக்கணும்னா நான் என்னுடைய பார்வை என்னென்னா, ஒன்று போதைப்பொருள், ஐயா சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி, இது மது போதை மட்டுமல்ல, வேற போதைகளும், வேற சில போதைகளும் காரணமாக. அதான் சார் அன்னைக்கு சொன்னாங்க, கூல் என்ன சார் கூல் குழந்தைங்க இந்த குழந்தைகளை வாய்க்குள்ள வச்சிடறாங்களாம். ஸ்கூல்ல இந்த பக்கத்தில் உள்ள பங்க் ஷாப்ல வச்சிருக்காங்களாம். கூல் லிப்புன்னு என்னெல்லாம் உதட்டுக்கும் பல்லுக்கும் இடையில வச்ச ஒரு பாக்கெட் வச்சுட்டா போதும், அப்படியே அந்த உமிழ்நீர் பட்டு அப்படியே போதையிடும். அப்படியே இருக்கும். அதாவது ஒரு மாதிரி ஒரு மாதிரி கெத்தா அலைவாங்க. இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு சொன்னவர் மாண்புமிகு முதலமைச்சர். என்ன இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிறீங்க? அதை சொல்றதை அதை செயல்படுத்துங்க. நீங்க நான் இன்னும் இந்த இடத்துல வெளிப்படையா ஒன்று சொல்றேன் சார். நீங்க 500 கணக்கான வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, அதெல்லாம் நிறைவேற்றா இல்லாமலும் பரவாயில்ல, இதை செய்யுங்க. ஏன்னா இது இளைய தலைமுறை எதிர்கால சந்ததிக்கு மிக 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 முக்கியம். போதைப் பொருள் கட்டுப்படுத்துதல், மதுபானங்கள். இப்போ நேற்று வந்து கோயம்பேட்டில் வந்து டாஸ்மாக் கடையை திறந்ததுக்கு நூற்றுக்கணக்கான பெண்கள் அங்கே தர்ணா பண்ணியிருக்காங்க. எங்கன்னா வழிபாட்டு தலமும் பள்ளிக்கூடம் இருக்கிற இடம். அருமையான வேலை. இது போன்றவங்களை கட்டுப்படுத்துங்கள். சரி. 3வது காவல்துறைக்கு முழு சுதந்திரம். பேசும். அதுதான் ராமன் சார் பேசுங்க. அதாவது டிஸ்கவரி சேனல் இருக்குல்ல, தொலைக்காட்சியில் டிஸ்கவரி சேனல். ஆமாம், டிஸ்கவரி சேனலில் விலங்கினங்கள் வந்து வேட்டையை காட்டுவாங்க. ஆமாம். அதில் புலி, சிங்கம் எல்லாம் வரும்போது தன்னுடைய திறமைக்கு அதாவது சிங்கம் நேரடியாக அடிக்கும், புலி பதுக்கி அடிக்கும். ஆனால் இந்த வேட்டையாடக்கூடிய மிருகங்களை பார்த்தீங்கன்னா, இந்த மான் போன்ற வேட்டைகளை போது கர்ப்பிணியாக அப்போ தான் குழந்தை பெற்றிருக்கும், மான் கண்டுகளை ஈன்றிருக்கும். ஆனால் அந்த மானை வேட்டையாடி குழந்தை, ஐயோ பச்சளம் குழந்தை ஆச்சே எடுத்துகிட்டு அந்த சிங்கமும் அந்த புலிகள் போன்ற கொடுமையான மிருகங்கள் ஒரு கணம் அப்படியே கண்ணீர் சிந்தி அப்படியே பக்குவமாக போட்டு போயிடும் தெரியுமா? ஆனால் இதுதான் நினைச்சேன் ஐயா, நமக்குள்ளே எவ்வளோ ஒத்துமை. இந்த மிருகம் அது ஒரு அற்புதமான காட்சி, வாயில கவ்வி கொண்டு காப்பாற்றும். அந்த சேனல்காரங்க ஸ்லோ ஆக்ஷன்ல காட்டுவாங்க. மிருகத்துக்கு பார்க்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும்
விலங்கினத்துக்கு இருக்கிற அந்த இரக்கம், சிந்தனை கூட இரக்கம். ஆறறிவு உள்ள மனிதனுக்கு மிருகத்தனமாக இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த தலைமையில் நடந்த 3 குழந்தைகளை, அதாவது அந்த குழந்தையை விட்டு போலாம் இல்லையா, குழந்தைகள் ஐயோ என்ன சொல்ற, உடனே குழந்தைய பிடிச்சு அடிச்சு தூக்கி இந்த ஓனனை, கிராமத்தில் பிள்ளைங்க என்ன பண்ணா, சின்ன சின்ன பிள்ளைங்க ஓனனை பிடிச்சு வாலில் கட்டி தரல போட்டு அடிப்பாங்க, என்னன்னா அது பைசா கிடைக்கும்னு. இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கும்போது அந்த குழந்தைகளுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டவைன்னு ஒரு படம், தியாகராஜனுக்கு உள்ளது படம். அந்த படத்தில் பார்த்தீங்களா, குழந்தைகள் 2 குழந்தைகள் இருக்கும். குழந்தைகள் தாயை வில்லன் கற்பழித்து கொண்டு போடுவான். அந்த கதாநாயகன் பின்னால் வளர்ந்து அவர் பாடக்கூடிய பாட்டு எதுனா, தள்ளாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும், ஏதேதோ ஏழை மனம் நினைக்கும், தென்னை இளம் சோலை பாலைவிடும் பாநாளை, தென்னை இளம் சோலை பாலைவிடும் நாளை, கையிரண்டில் அள்ளி கொண்டு காதோடு அன்னை மனம் பாடும், கண்கள் மூடும் பிள்ளை நிலா, இரண்டும் வெள்ளை நிலா, அலை போலவே விளையாடுமே, சுகம் 100ஆகுமே. மண்மேலே அந்த பாட்டு கேட்கும்போது, அதாவது அந்த குழந்தையை சின்ன வயசுல தன் தாய்க்கு ஏற்பட்ட அந்த கொடூரமான கற்பழித்த கொலை, அந்த இளைஞன் வளர்ந்து வரும்போது அவனுடைய மனசில் ஃபுல்லாக தாயினுடைய சிந்தனை வருகின்றது. ஒரு திரைப்படத்தில் கூட அந்த சிந்தனையை ஊட்டக்கூடிய நமக்கே மனசு எவ்வளோ சங்கடப்படுத்தும் போது, ஒரு இவ்வளோ மோசமாக ஒரு தாயை கற்பழித்து கணவனை கொண்டு ஆடு மாடு போல துண்டு துண்டாக வெட்டுகின்றாய் இந்த நாடு தமிழ்நாடு. கொலை, கொள்ளை, வழிப்பறி அத்தனைக்கும் இந்தியாவிலே ஜங்ஷன் பாக்ஸாக திகழக்கூடிய மாநிலமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? காரணம் என்னவென்றால் சார், காவல்துறையை அவர்களால் தன்னிச்சையாக விடுவதில்லை. காவல்துறை அவர்கள் எதற்கு பயன்படுத்துகிறார் என்றால், ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு தேவையான பல சட்ட நுணுக்கங்களையும் அவர்களுக்கு தேவையான சில விஷயங்களுக்கு பயன்படுத்த தவிர்த்து சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் பயன்படுத்துவது இல்லை. கேட்டால் ஸ்காட்லாந்து நிகரானது என்று சொல்லுவார்கள். காவல்துறை அதிகாரிகளே இன்று 4 கோர்ஸ் இயங்குகின்றது. எப்படி ஐஏஎஸ் அதிகாரிகள் 4 கோர்ஸ் இயங்குகின்றது, டிஆர்ஓக்குள் 5 கோர்ஸ் இயங்குகின்றது. அரசு துறைகள் அனைத்தும் ஊழலில் திணிந்து, ஊழலில் பிழைந்து, ஊழலில் குலைந்து துரிப்படுத்த இயந்திரமாக ஆக்கியுள்ளார்கள். அவர்களுக்கு மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ நாட்டு மக்களை பற்றியோ கவலை கிடையாது. ஒரு குடும்பத்திற்காகவும் அந்த குடும்பத்திற்கு ஆலிபாபாக்கள் போன்ற சிலரை வைத்து இந்த நிர்வாகம் நடத்துகின்ற நேரத்தில் நீங்களோ நானோ அண்ணன் பாய்க்கவர்களுக்கோ தனி மனிதனுக்கு பெரிய மனிதர்களுக்கும் இந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை காரணம் என்றால், ஆட்சி அதிகாரம் குரங்கு கையில் பூமாலை கொடுத்த போல் நிலைப்பாடு உருவாகி உள்ளது சார். 2வது வரும். இப்போது முக்கியமாக செய்தியில் ஹிந்துவில் வந்த தமிழில் செய்தி ஆங்கிலத்தில் வந்தது. கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் கஞ்சா போதையில் இருந்ததாக சொல்லப்படும் 4 சிறுவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீது கொடூரமான தாக்குதல். அதைத் தொடர்ந்து டிசம்பர் 30ஆம் தேதி அதே திருத்தணி ரயில் நிலையத்தில் மது போதையில் இருந்த 2 இளைஞர்கள் ஒருவரை கொடூரமாக தாக்கினார். 2 சம்பவம். முதல் ஒரு சம்பவம், 2வது சம்பவம். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை குறிவைத்து இந்த சம்பவங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து வருவது இளைஞர்களிடையே போதை பழக்கம் பரவலாகி வருவதையும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு கடமையை முறையாக நிறைவேற்ற தவறுவதையும் காட்டுகிறது ரிப்போர்ட். அடுத்து மிக முக்கியமான பாயிண்ட், திமுக ஆட்சியின் காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு துளியும் பயம் இல்லை என்பதையே இந்த குற்றச்சாட்டு சம்பவங்கள் உணர்த்துகிறது என்றும், குற்றங்களை மூடிமறைக்க அரசு காட்டும் முனைப்பை குற்றவாளிகள் தங்களுக்குள் சாதகமாக்கி கொள்கின்றார்கள் என்றும், தனி மனிதனுக்கு பாதுகாப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருகிறது என முன்னணி நாளிதழ் தன் செய்தியில் தெரிவிக்கிறது. பாபு பரமேஸ்வரன். தமிழகம் என்றால் அமைதி பூங்கா என்ற பெயர் பெற்றது. மெதுவாகவே பேசுங்க. இன்னைக்கு அமைதிங்கிறது எங்கே இருக்குன்னு தேடி அலைய வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். சரி. கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்றுள்ள குற்றச்சம்பவங்களையும் குற்ற பின்னணிகளையும் பார்த்தீங்கன்னா, போதை என்ற ஒரே ஒரு வஸ்து தான். அது என்ன பேர் வச்சு வேணாலும் கூப்பிடுங்க. மதுவாக இருக்கலாம், வேறு கஞ்சாவாக இருக்கலாம், என்னென்னமோ புதுசு பேரெல்லாம் இப்போ இந்த 5 வருஷத்தில் தான் மக்களுக்கு பத்திரிகை மூலமாக ஊடகமாக இப்படிலாம் ஒன்று இருக்கான்னே நம்மளுக்கெல்லாம் இப்போ தான் தெரியும். கூல் லீப்பு, அந்த லீப்பு, ஐயா சொன்ன விவரங்கள்லாம் 70 ரூபா. அவர் காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி. அப்போ இவ்வளவு டீட்டெயில்ஸும் ஆளுகின்ற அரசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியலன்னா அது என்ன அரசு? இல்ல அப்போ இது தெரியலன்னா அது அரசா? அப்போ ஒரு பகுதியில் இந்த திருவள்ளுவர் சம்பவத்தை எடுத்துங்க. ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் நடந்து முடியறதுக்குள்ள அடுத்த சம்பவம்னா அப்போ அங்கே என்ன நிலைமை?
காவல்துறையின் கைகள் கட்டுப்பட்டு. ஒரு நிமிஷம் ஐயா பாக்கி ஐயா ராஜாராம் ராமன் சார் கேளுங்க. இப்போ நம்ம இன்னைக்கு டேட் எத்தனை? 29 டிசம்பர் 29, ஒரு மாதம் ஆச்சு இன்னையோட. ஆமாம், டிசம்பர் 29 தான் கஞ்சா போதையில் வெட்டியிருக்காங்க 4 பேர். சரி, இது நடந்தால் அந்த ஸ்டேஷன் எவ்வளோ பரபரப்பாக இருக்கும், அந்த ஊர் எவ்வளோ பயமாக இருக்கணும். அதே திருவள்ளூரில் டிசம்பர் 30 பக்கத்தில் திருத்தணியில் மது போதையிலேருந்து 2 பேர் அடுத்தவனை அடிச்சுட்டா. அது ட்ரெயினில் கண்ணிலே பார்க்குறோம். என்ன நாடு, என்ன தேசம். அப்போ இவன் போதையில தன்னுடைய தன்னிலை மறக்கிற அளவுக்கு போதை உட்கொள்றான். அப்ப அவ்வளவு அதுதான் போதை தான். அப்ப ஃப்ரீயா கிடைக்குது. அவ்வளவு நடமாட்டங்கள். டெய்லி பேப்பரை திறந்தா, டிவியை திறந்தா இவ்வளவு கஞ்சா பிடிச்சோம், இவ்வளவு. அப்ப இதெல்லாம் எப்படி எங்கேருந்து ப்ரொக்யூர் ஆகி வருது? அப்ப இது எப்படி சர்க்குலேட் ஆகுது? அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? 5 வருடம் முடிய போகுது. மக்களை சந்திக்க போறீங்க நீங்க. இன்னொரு கேள்வி வருது, சின்ன விஷயம் நினைக்க கூடாது. ஸ்டான்லியில் எப்படி அந்த கஞ்சா விதை யாராவது ஒருத்தன் கொண்டு போட போய்த்தானே ஒரு மரம் முறைஞ்சிருக்கும் ராஜாராம் சார். ஆமா, எவனா உள்ள போயிருப்பான்ல. கஞ்சா முளைச்சு நிக்குது ஐயா. ஒரு தகவல், கஞ்சாவை செடி பயன்படுத்தினப்போ அதுல இருந்து விதை இருந்திருக்கு. அந்த விதை அங்க விழுந்து அப்ப அங்க புழங்கல் ஏதோ செடி அங்க புழங்கல் இருக்கு. இல்ல ஒரு செகண்ட், அங்க ஃபுல்லா 24 மணி நேரம் ஓடுது. எங்க வடசென்னை ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில வடசென்னை ஏரியாவில் முழுக்க 24 கஞ்சா வியாபாரம் உண்டு. அப்புறம் அந்த விதையை அந்த ஆஸ்பத்திரியில் போய் மரம் செடி, அரச மரத்துல பில்டிங்ல அரச மரம் வரலையா, ஆலமரம் செடி விதை வரல, அது மாதிரி அந்த விதை செடி ஆயிடுச்சு. ஜனங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியல. விவரமானாங்க எடுத்து வேலையை மேட்ரு பண்ணிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு நோயை குணப்படுத்த போறோமா, நோயை வாங்க போறோமா? அரசு மருத்துவமனையில் இந்த நிலைமைன்னா மற்ற இடங்கள்ல என்ன? அப்போ இது திட்டமிட்டு இது போன்ற நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்படுகிறது. இது அரசாங்கத்துக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாமல் நடக்குதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஐயா. அந்த பாயிண்ட அரசாங்கத்துக்கு கேவலப்படுத்துறது. அரசாங்கத்துக்கு தெரியலன்னா அரசாங்கம் எதுக்கு இருக்கணும்? காவல்துறை எதுக்கு இருக்கணும் ஐயா? கையால் ஆகாத அரசாங்கம் தான் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சே. கையால் ஆகாத அரசாங்கம், அராஜக அரசாங்கம், அப்படித்தானே மக்கள் பேசுறாங்க. நம்ம விவாதம் பண்ணல, மக்களுடைய எண்ண ஓட்டங்களை தான் நம்ம இங்கே விவாதம் பண்ணுறோம். எந்த அளவுக்கு ஒரு பெண் பிள்ளையோடைய அனுமதி இல்லாமல் அந்த குழந்தையை அடிச்சு கொண்டு இது டெய்லி வருது சார். 1 நாள் 2 நாள் தான் பரவாயில்ல. இன்னைக்கு ஒன்று நடந்துச்சு, 6 மாதம் கழிச்சு ஒன்று நடந்துச்சுன்னா நிச்சயமாக உடனே ஐயா பாகி சொன்ன மாதிரி ஏன் சட்டையில் இருக்கோ நீ சரி பண்ணுறேன்னு சொல்லி தான் நீ ஆட்சிக்கு வந்த. உன்னுடைய வாக்குறுதிகள் என்ன வேணா இருக்கட்டும், மக்களுடைய பாதுகாப்பே இல்லை. வீட்டுக்குள்ள கதவு பூட்டிட்டு இருந்தா உடைச்சு வாங்குறான்னு பாளையங்கோட்டை நிகழ்ச்சி. பாளையங்கோட்டையில் சவுத் இந்தியன் ஆக்ஸ்போர்டு கல்வியாளர்கள் கூடக்கூடிய அற்புதமான ஊர். அந்த ஊரில் வேட்டியை தூக்கி மூஞ்சில போட்டுட்டு ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகிற வீட்டில் சுவர் ஏறி கொதித்து பயங்கரமாக நடக்குது. எதுவும் ஆக்சிடென்ட் எடுக்கப்படலை. செய்தி வந்திருக்கு, நம்ம கையில் இருக்கு. இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்தோம். தீனார் அதிகாரம் படத்தில் இந்த மாதிரிலாம் வடநாட்டில் வந்தாங்கன்னு. இப்போ தமிழ்நாடு தான் இதுக்கு எல்லாம் புகலிடமா இருக்கு. அப்போ சட்டம் ஒழுங்கு இல்லை அண்ணனுக்கு இன்னொன்று சொல்லு. இது என்ன விஷயம் தெரியுமா சார்? இதுக்கு 2021க்கு முன்னால் உள்ள ஆட்சி என்பது வேற என்ன. இன்னைக்கு 2021க்குள்ள ஆட்சி என்பது என்னன்னா, முதலமைச்சருடைய நிர்வாகத்தில் ஒரு 4 IASகளும் அவங்க குடும்பத்தில் சிலவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க. ஏதாவது சட்டம் ஒழுங்கு நிற்பது, அதாவது எல்லா நிர்வாகம் எல்லாமே. இதில் என்னென்னா வெளிப்படையாக நானே அதை சொல்ல முடியல, ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அங்கே என்ன நடக்குன்னு. 38 மாவட்டத்தில் என்ன நடக்குது, எப்படி இந்த பணத்தை பிரிக்கிறாங்க முழுக்க சார். ஒவ்வொரு தொகையை மக்களுக்கான திட்டங்களை ஒதுக்கிட்டு அந்த தொகையை அப்படியே தங்களுக்கு வேண்டா கான்ட்ராக்ட்காரங்க மூலமாக பில்லை போட்டு எடுத்துருது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் ரைஸ் மில்லில் பார்த்துருப்பீங்க, அரிசியை நெல்லை அண்ணன் தெரியும், நெல்லை அவிச்சு வெயிலில் போட்டு காய போட்டோன்னா குறிப்பிட்ட பருவம் வந்து நம்ம சாக்கில் வச்சு அந்த காலத்தில் ரைஸ் மில்லை கொண்டு போவோம். கூட்டு போனால் எப்போ எத்தனை மரை கேட்பாங்க இத்தனை மரைக்கான. அப்போ என்ன பண்ணால் அரிசி ஒரு சேரில் போகும், உம்மி ஒரு சேரில் வரும், தவிடு ஒரு சேரில் போடும். அப்போ தவிடை வாங்கி நம்ம என்ன பண்ணோம், கோழிக்கு தீனிக்காக யூஸ் பண்ணுவோம், மாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். உண்மையாக என்ன பண்ணோம்னா அந்த பொற்கோளர்கிட்ட விற்றுரும். அவங்க தட்டார்கள்னு சொல்லுவாங்க, அங்கே நகைச்சதுக்கு அதை விற்றுருவோம். அது நகை இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அரிசி என்ன பண்ணோம், அவங்க கேட்பேன் தவிடு ஃபுல்லாக எடுக்கணுமா, பாலிஸ் நல்லா போடணுமா கேட்பாங்க. இதுக்கெல்லாம் தனித்தனி காசு உண்டு. ஸோ அந்த மாதிரி உள்ள நிலைமையில அங்கே தனித்தனியாக போகுது சார். இதில் என்ன பேச முடியும்? அதாவது அல்லன்னு சொல்லுவாங்க, இப்படியே ஆடும். ஒரு பக்கம் உமிப்போம், ஒரு பக்கம் தவிடுப்போம், ஒரு பக்கம் அரிசி. இதற்கு தான் VK சசிகலா அம்மார் தொடர்ந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகள் ஆட்சி வந்தீங்க பாருங்க, எதிர்க்கட்சி வரிசையில் விலாவாரியாக புள்ளி விவரமாக அவர் சொல்ல ஒவ்வொரு தகவலும் திமுக அரசு செய்ய ஊழல் பட்டியல் என்னென்ன முறையீடு பண்ணுறாங்க, மக்களுக்கு விரோதமான எல்லா செயலும் எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு ஒவ்வொரு புள்ளிவராக பார்க்கும்போது பார்த்தீங்களா, பாவமணி படத்தில் கண்ணதாசன் வரி வரும் பாருங்க,
கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் என்றால் போயஸ் தோட்டம். உண்மையா இல்லையா? அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா முன்சடை பண்ணது அந்த வீடு கடவுள் வாழும் இல்லமாக தான் பார்த்திருந்தார்கள். அதைத்தான் தியாகத்தில் சின்னம்மா தொடர்ந்து அதை வற்புறுத்துறாங்க, சொல்றாங்க. கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? கருணை மறந்தே வாழ்கின்றார். புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பல. இதுக்கு இது உள்ள என்ன இருக்குன்னு. கருணை மறந்தே வாழ்கின்றார். எத்தனை பேர் எஜமான் காலடி மண்ணை எடுத்து நெற்றியில போட்டு வச்சுட்டு ஹெலிகாப்டரையும் தொட்டு கும்பிட்டு மந்திரி பதவி எல்லா பதவிகளும் வாங்கியவர்கள். அவர்களுக்காக அந்த வரி சொல்லுங்க. கருணை மறந்தே வாழ்கின்றார், கடவுளை தேடி அலைகின்றார். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன்னா இந்த ஆட்சியுடைய நிலைப்பாடுகள் எவ்வளோ மோசமான சூழ்நிலை பெறுகின்றால் எதிர்க்கட்சிகள் யாரும் இதை கோடிட்டு காட்டாத சூழ்நிலையில் தான் இன்று 8 கோடி மக்கள் அல்லோல்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அண்ணன் பாக்கி போன்ற மூத்த எழுத்தாளர்கள்லாம் இன்னைக்கு இந்த அரங்கத்தில் வந்து குரல் கொடுக்கின்றார்கள். வேறு வழி இல்லை, குரல் கொடுத்துதான் ஆக வேண்டும். தமிழ்நாட்டு மக்களை காக்க வேண்டும் என்றால் நாமும் வாழ வேண்டும் என்றால் குரல் கொடுத்து தான் ஆக வேண்டும். காலத்தின் கட்டாயம் சார். சரி, ராஜாராம் சார், பாகிஸ்தான் அப்புறம் போகலாம். இப்போ 2021 திமுக ஆட்சி இப்போ முடிய போகுது. பிப்ரவரியில் எலெக்ஷனுடைய இது வரப்போகுது. 7000 கொலைகள் நடந்திருக்கிறது. இது விவகாரம் 7000த்திற்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2024 கடந்த 24, 25, 26 வரல, கிட்டத்தட்ட 7000த்திற்கு மேற்பட்ட போக்சோ வழக்குகள் தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் தான் 7000னா அது 70,000 கூட இருக்கலாம். பதிவு செய்யப்பட்டதான் 7000. கூலிப்படைகள் கொலைகள் அதிகரித்திருக்கிறது. தமிழக காவல் நிலையங்களில் அதிகரிக்கும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களாக சொல்லப்படுகிற மனித உரிமை மீறல்கள், இது என்ன சார் சொல்லுங்கள்? அதாவது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னா கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற பார்க்கல ஒரு வருஷத்துக்கு 1500 கொலைகளுக்கு மேலே நடக்குது. ஆமாம், கொலைகள் எதுக்கு நடக்குன்னே தெரியாது. ஆமாம், அதே மாதிரி ஒவ்வொரு குற்றங்களும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. இதுக்கு வந்து காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் ஓரளவு சில குற்றங்களை தவிர்த்திருக்க முடியும். இந்த கொலைகளில் வந்து பழிக்கு பழியான கொலைகள். இப்போ அந்த எஸ்கார்டில் வந்து பெரம்பலூரில் வந்து அந்த வெள்ளைக்காளின்னு ஒரு அக்யூஸ்டை கொலை செய்யறதுக்கு 15 பேர் வந்து காவல்துறை கஸ்டடியில் இருக்கிறான், நீதிமன்ற காவலில் இருக்கிறான். அவனை வந்து 6 வெடிகுண்டுகள் வீசுகிறாங்க. காவல்துறையை சேர்ந்த ஒருத்தருக்கு காலில் வந்து மல்டிபிள் ஃப்ராக்சர் ஆகுது அந்த வெடிகுண்டு வெடித்து. அப்புறம் காவல்துறை ரிவால்வரை சுட்டதும் தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ அதில் ஒருத்தனை பிடிக்கல என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி குற்றங்கள் இந்த அதை வெள்ளைக்காளிங்கிற மேட்ரு வந்து மதுரையில் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளாக நடக்குது. 2 டீமுக்கும் மாறி மாறி இது வரைக்கும் 9 கொலைகள் நடந்திருக்கு. அவன் தீவிரமான இந்த தாதா. ஆமாம், அந்த வெள்ளைக்காளிங்கிறவன் ஒரு டீம், இன்னொருத்தர் வந்து விகே குருசாமின்னு இன்னொரு டீம். எந்த ஒரு மதுரையிலையா? மதுரையில். இந்த 2 டீமும் மாறிக்கு மாறி பழிக்கு பழி. அந்த வெள்ளைக்காளியோட பிரதரை முதல்ல மர்டர் பண்ணுறாங்க 2003. அதுக்கு பழி வாங்குறதுக்கு 2008 விகே குருசாமி அந்த குரூப்பை சேர்ந்து 4 பேரை இவங்க கொலை பண்ணுறான். இப்படியும் மாறி மாறி போயிட்டு இருக்கு. கடைசியில் விகே குருசாமியே வெட்டி போடுறாங்க, அவர் தப்பிச்சிடுறாரு. இப்போ அந்த குரூப் தான் வந்து இவங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த கும்பல்கள் வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்படின்னா அது இப்போ காவல்துறை வந்து அங்கே இருந்தவங்க இருக்கிறவங்க அது செஞ்சிருக்க வேண்டிய வேலை. இப்போ ராஜாராம் சார், நீங்கள் ஒரு கமிஷனர், ஓய்வு பெற்றவர். நான் கேட்குறேன், உதவி கமிஷனர். அதான் உதவி கமிஷனர், ரைட்? சரி, அசிஸ்டண்டோ கமிஷனராக சொல்கிறேன், உதவி கமிஷனர். நீங்கள் உங்களுக்கு காவல்துறையில் நிறைய அனுபவங்கள் உண்டு. அது நீங்கள் இருந்த இடம் காசிமேடு, அப்படித்தானே? அம்மாவுடைய ஆட்சி இருக்கும் போதெல்லாம் இருந்தீங்க, அப்படி தானே? இப்போது ஒரு சம்பவம் நடக்குன்னா ஒரு இடத்துல ரவுடிகள் இருப்பான், மாஃபியாக்கள், மதவாதிகள், தீவிரவாதிகள். அதாவது வந்துட்டு போனால் தெரியாது. அங்கேயே இருந்த ரவுடினா ஒரு இடத்த விட்டு போக மாட்டானே. அவன் கோயிலுக்குன்னு கடை ஊர் ஊராக போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுடைய கேங்குங்கிறது ஒரு ஊரில் இருக்கும். சென்னையிலன்னா அந்த இடத்துல இருக்கும், மயிலாடுதுறைன்னா அந்த இடத்துல இருக்கும், மதுரை, நாகர்கோயில், திருநெல்வேலி, பாளையங்கோட்டைன்னு இருக்கும்ல. இது எப்படி காவல்துறைக்கு தெரியாமல் போனது? டோட்டல் ரெக்கார்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வரும்போது டிஎஸ்பியோ அல்லது எஸ்பியோ எப்படி தெரியாமல் போனது? இப்போ நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், சொல்லுங்கள். அதாவது காசிமேடில் நான் 4 ஆண்டுகள் வந்து ஆய்வாளராக இருந்தேன். அங்கே மாலக்கன் செல்வம் அப்படின்னு ஒரு ரவுடி கேங்கு.
பாக்ஸர் வடிவேலு இன்னொரு கேங்கு. இந்த 2 கேங்கும் மாறி மாறி அவங்களுக்குள்ளே வெட்டிக்குவாங்க இங்க சென்னையில. சென்னையில். அப்ப நீங்க உதவி கமிஷனர்? இல்லை, அப்போ வந்து அந்த காவல் நிலையத்துக்கு நான் பதவி உயர்வு பெற்று ஆய்வாளராக போகிறேன். அப்பதான் ஆய்வாளர். 1993 4வது ஆய்வாளராக போகிறேன் ஒரே வருஷத்தில். அப்ப அம்மாவுடைய ஆட்சி. ஆமாம். அப்போ வந்து அந்த கட்டடத்தை திறந்து வைக்கிறாங்க சிஎம். அவங்க வரப்போ நான் அங்கே தான் ஆய்வாளர் அந்த சமயத்தில். அப்போது அந்த கேங் எல்லாத்தையும் என்ன பண்ணேன்னா, யார் பேரில் என்ன கேங்கு, முதல்ல ஊரில் இருக்கவங்களை எல்லாரையும் அடித்து இறக்கி விட்டேன். யாருமே ஊரில் இல்லை. இந்த வழக்குகளில் சாட்சிகளை ஏற்றி 30 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன். அடியப்பா. அதில் என்ன ஆச்சுன்னா 2 கேங்கு அதோட முடிஞ்சு போச்சு. 30 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன். அதுக்காக சிஎம் வந்து எனக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க. பாருங்க, ஒரு மிக முக்கிய தகுதியான உலகத் தமிழர்கள் அனைவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சிறந்த காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரியோடு நாம் பேசுகிறோம். 2 ரவுடிகளுக்கு குரூப்பில் ஏற்பட்ட விவகாரத்தில் திரு ராஜாராம் அவர்கள் 30 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தார். அதுக்கு கோல்டு மெடல் சிஎம் கொடுத்தாங்க. மரியாதைக்குரிய நம்முடைய அம்மா அவர்கள் கோல்டு மெடல் அவங்க தான் கொடுத்தாங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆய்வாளரும் ஒவ்வொரு காவல் அதிகாரியும் தன்னோட ஏரியாவில், தன்னுடைய பகுதியில், தன்னுடைய மாவட்டத்தில் எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, அது மாதிரி நடக்கிறதுக்கு அதை ப்ரிவென்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும், ஏற்கனவே நடந்ததுக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை நீதிமன்றம் மூலமாக வாங்கி கொடுக்கணும், அப்படி வாங்கி கொடுத்து அவங்களை உள்ளே அனுப்பிச்சாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். 2வது, யார் யாருக்கு என்ன மோட்டிவ் இருக்குது, சரி, யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத உளவுத்துறை மூலமாக தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். இப்போது இந்த விஷயத்தை இப்போ வந்து பீகாரை சேர்ந்தவங்க 3 பேரை கொலை செய்தாங்க இல்லையா, அதில் செஞ்சவங்களும் அதே ஊரக்காரங்க தான். ஆனால் என்ன இன்னைக்கு உள்ள ஒரு பிரச்சனையை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் மொத்த ஜனத்தொகை 8 கோடிங்கிறாங்க. இன்னைக்கு சொல்லக்கூடியது 65 லட்சம் பேர் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த 65 லட்சம் பேரும் எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, அவங்களோட பின்னணி எதுவுமே தெரியாது. இன்னர் லைன் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா வெளி மாநிலத்திலேருந்து மாதிரி வேலை தேடி இங்கே வர்றவங்களுக்கு அவங்க வரையில என்ட்ரி ஆகி உள்ள வரையிலேயே இவர் எந்த இடத்துல குடியிருந்தாரு, இருப்பிட சான்றிதழ், அவரோட ஆதார் கார்டு, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் மேல கேஸ் இல்லை அப்படிங்கிற சான்றிதழ், இதோட அவங்க உள்ள வந்தாங்கன்னா இங்க தங்க போறாங்க, எங்க வேலை செய்ய போறாங்க, இவரை பார்க்க யார் வருவாங்க, எப்போ வேலை முடிஞ்சு திருப்பி எல்லா ரெக்கார்டும் கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குமே. ஆமா, இருக்கணும் பண்ணணும். ஆமா, அந்த இன்னர் லைன் பாஸ்போர்ட் வந்து அந்த எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணாதான் இது மாதிரி வரவங்க தெரியும். ஏன் இதுக்காக சொல்றேன், இப்படி வந்தா பவேரியா கொள்ளக்காரன்லாம் உள்ள வர மாட்டான். அதுக்கு தான் சொல்ல வரேன். அதாவது வட இந்தியாவில் துப்பாக்கி வந்து கை துப்பாக்கி ஈஸியா கிடைக்குது. பிஸ்டல்லாம் 5000 10,000 கிடைக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய A+ கேட்டகரி எல்லா ரவுடியுமே துப்பாக்கி வச்சிருக்கான், எல்லாம் கள்ள துப்பாக்கி. அதே மாதிரி இந்த பவாரியா கேங் சுட்டு கொண்டாங்க, அடிச்சு கொண்டாங்க, அது வந்து ராஜஸ்தானை சேர்ந்த கேங். அதே மாதிரி மேவாட் கேங், அவங்க வந்து இங்க வந்து பேங்க்ல கொள்ளையடிச்சு போறாங்க. அதே மாதிரி பேங்க்ல ராபரி பண்ணக்கூடிய ஒரு கும்பல், அவங்கள வந்து வேளச்சேரியில மேடம் ஜெயலலிதா அவங்க சிஎம் இருக்கையில் ஒரு பேங்க்ல ராபரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கள கரெக்டாக கண்டுபிடிச்சு 5 பேரை சுட்டு கொண்டாங்க, என்கவுண்டர். அவங்களும் பீகாரை சேர்ந்தவங்க தான். எதுக்கு சொல்லணும்னா, வட மாநிலத்திலிருந்து வரவங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. அந்த வரக்கூடிய அந்த தொழிலாளிகளில் கெட்டவங்களும் உள்ள புகுந்து வந்துடுறாங்க. எல்லாரும் தமிழர்கள்லாம் தமிழர்லயும் கெட்டவன் இல்லையா? ஆமா. அதனால இது இந்த இன்னர் பாஸ்போர்ட் மூலமா இப்ப இருக்கு 65 லட்சம் பேருக்கு ரெடி பண்றதே பெரிய விஷயம். இனிமேல் வரக்கூடியவங்களையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணாதான் என்ன நடக்குது, யாரு என்னங்கிறது தெரியும். இப்ப இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட சிக்கந்தர்னு சொல்றாங்க, இவங்க செஞ்சிருக்க இந்த கொலையை பார்க்கல பக்கா பிளான் பண்ணி அழகா செய்யறாங்க, எவிடன்ஸ் அளிக்கிறாங்க, பாடி எடுத்துட்டு போய் ஒவ்வொரு இடத்துலயும் தனித்தனியா டிஸ்போஸ் பண்றாங்கன்னா இவன் நிச்சயமா ஒரு பழைய குற்றவாளியா இருப்பான். இந்த 5 பேரும் நிச்சயமா யாரோ ஒருத்தன் இல்ல எல்லாருமே பழைய குற்றவாளியா இருப்பாங்க. இப்போ இவங்களோட பின்னணி நமக்கு தெரியாது. சரி, விசாரிச்சாதான் தெரியுது. இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? 65. இதை அரசு ஒரு 5 வருஷத்துல செஞ்சிருக்கணும்ல. கட்டாயம் செஞ்சிருக்கணும். என்ன செஞ்சீங்க 5 வருஷம்? செய்யாதனாலதான் பிரச்சனைகள். போலீஸ் துறை கோடிஃபை பண்ணணும், வந்தவர்களை சும்மா உட்காந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே இத்தனை பெரும் பாதுகாப்பு கிடைச்சிருக்கிறது. அண்ணன் தங்கச்சி செஞ்சது யாரு? ஐயா அண்ணன் வந்து நம்முடைய முதலமைச்சர், அந்த அம்மா கனிமொழி அம்மாவும் சொல்கிறாங்க, பெண்களுக்கு பெரியாருடைய நாடு நாங்கள் தான், பெண்கள் எல்லா சுதந்திரமும் தமிழ்நாட்டில் கிடச்சிட்டு, பெண்களையே பிடிச்சி பிள்ளைய வெட்டி போடுறாங்க. குஜராத்தில் நடந்த கலவரத்தில் இதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் நடந்து போச்சு ஐயா, குஜராத்தில் நடந்துச்சு இல்லையா? குல்பர்கா சொசைட்டியில் பல்கிஸ் பீகத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்ல, இதே தமிழ்நாடு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் நடந்திருக்கு. பச்சிலம் குழந்தையை நீங்கள் பாக்கி சாரி நீங்கள் உங்கள் மனசுக்கு அது கேட்காது. திரு பாக்கி, உங்களுடைய நிறைவு கருத்து. சார் ராஜாராம் சார் சொன்னதை ஒட்டி ஒரு கருத்தை சொல்லணும். தமிழ்நாட்டில் வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள் வேலைக்கு பணி அமர்த்துதல் இல்லையா, அதாவது கிளர்க்கு ஜாபோ அல்லது மேலதிகாரி அது மாதிரி எல்லாமே இந்த கூலி தொழிலாளர்கள், கட்டட தொழில்கள்
போன்றவற்றில் ஈடுபடுவது அந்த மாதிரி பணியில் இருக்கிறவங்களே நியமிக்கிறதுக்கு ஏஜென்ட்டுகள் உண்டு. ஏஜென்ட்டுகளும் வடநாட்டை சேர்ந்தவர்கள், அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா போன்ற மாநிலங்கள் எனக்கு தெரியும். பல ஜவுளி கடைகள்ல, பல ஹோட்டல்கள்ல அவங்க தானே இருக்காங்க, உணவகங்கள்ல இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சிஸ்டம் கிடையாது. வர்றவன் யார், அவனை ஸ்க்ரீன் பண்ணோம், அவனோட பேக்ரவுண்ட் என்ன. ஒரு தகவல் சொல்கிறேன், அஸ்ஸாமில் ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அதிகாரி சொல்கிறாரு, என் டிரைவருக்கு தமிழில் தான் பேசுகிறாரு, என்னோடய டிரைவர் வந்து 7 கொலை பண்ணவன். சர்வ சகஜமா அவன் கொலை பண்ணிட்டான், டெரரிஸ்ட், அது ஒரு பக்கம். பட் அவன் ஒர்க்கராக டிரைவராக இருக்கான். அவன் வேறு எதுவும் பேச முடியாது. வண்டி எடுத்துகிட்டு போவான், வீட்டுக்கு போனோம், வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸ் வரணும், அது மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்கெல்லாம் மைக்ரேட் ஆகி இங்கே வர்றாங்க. நான் எல்லாரையுமே குறை சொல்லலை, எல்லாத்தையும் ஸ்க்ரீன் பண்ணணும். ஒன்றுமில்லை, ஏர்போர்ட் போனால் கூட என்கிட்ட ஒன்றும் இல்லைனா கூட ஸ்க்ரீன் பண்ணுறது தானே போகிறாங்க. ஸ்கேன் இது பிச்சு மெட்டல் டிடெக்டர், அந்த மாதிரியை ஸ்க்ரீன் பண்ணதுக்கு ஒரு சிஸ்டம் நம்ம மாநிலத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்துக்கும் தேவை. அண்டை மாநிலங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, தெரியல எனக்கு. தமிழ்நாட்டு மாநிலங்களுக்கும், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் அந்த நடைமுறை தேவை. இப்போ நாம சொல்கிறோமே, அப்போது அதில் சட்டத்தில் அனுமதி இருக்கா? இப்போ சார் இது நம்ம எல்லாம் பாரத மாதாவின் மக்கள், பாரத தாயின் மக்கள். இல்லை கேட்குறேன், மாநில அரசுக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து இருக்கா, ப்ரொவிஷன் இந்த மாதிரி செய்யலாமா? இல்ல நாம என்ன சொல்றேன், ரொம்ப ரிஜிடா இருக்கணும், ஒரு ஸ்கிரீனிங் ஃப்ளெக்சிபிளா, ஒரு இதுவா இருக்கு, குறைந்தபட்சம் இருக்கணும். இது அது மட்டும் இல்லாம மாநில அரசு, மத்திய அரசு இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம். எல்லாருக்குமே நல்லது சார். அண்டை மாநிலங்கள், மத்திய அரசு அழகா செய்வாங்களே. அண்டை மாநிலங்கள், அண்டை நாடுகளை ஒட்டி இருக்கிற மாநிலங்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் தேவைன்னு எல்லா மாநிலங்களும் கேட்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நல்லா கவனிங்க, முன்பெல்லாம் ஒரு சிங்கிள் கொலை தான் நடக்கும், ஒருத்தரை கொலை பண்ணுறது, ஒருத்தரை தாக்குதல் அப்படி இருக்குது. அண்மை காலமாக குடும்பத்தோடு அழித்தல். பல்லடத்தில் சில மாதங்களுக்கு முன்பு, கடந்த ஆண்டு, மதுபானத்தை பொது இடத்துல அருந்துறீங்க, ஏன் அருந்துறீங்கன்னு கேட்டது. குடும்பத்தை 4 பேர், அது 4 பேரோட படமும் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. 4 பேர் வெட்டி சாய்ச்சிருக்காங்க. ஆமாம். இப்போ நடந்தது என்ன, இது குடும்பமே. இந்த மாதிரி குடும்பத்தின் மீதான தாக்குதல் அதிகரிச்சது. ஏன்னா ஒருத்தர் காட்டி கொடுத்துருவாங்க, ஒருத்தர் சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரியான. ஸோ இவங்க எல்லாருமே திட்டமிட்டு செய்கிறோம், உணர்ச்சி வச்சப்பட்டு கொலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அது வேறு. கொலை பண்ணிட்ட அப்புறம் ரொம்ப வருத்துவாங்க காலம் போகிறா. இவங்க அப்படி இல்லை, திட்டமிட்டு செய்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து 3 பார்வை இருக்குது. ஒன்று உளவியல் பார்வை, இந்த மாதிரி ஆட்கள் சிக்கிறாங்கனால கவுன்சிலிங் கொடுக்கறது ஒன்று. ரெண்டாவது பொருளாதார பார்வை, ஏன் இவங்கெல்லாம் மைக்ரேட்டே வராங்க, அங்கே வேலை வாய்ப்பு இல்லை, அங்கே மக்கள் தொகை அதிகம், பிரச்சனை, அதை கூடி தீர்க்க வேண்டும். நீங்கள் சொன்ன மத்திய மாநில அரசு இதெல்லாம் பேசி விவாதிக்க வேண்டிய விஷயம். ஏதோ தேவையில்லாத தமிழ்நாடு இனிஷியேட் பண்ணலாமே, கவர்மெண்ட் வேணாம்னு சொல்லிடுமா, இல்லை ஹோம் மினிஸ்டர் வேணாம்னு சொல்லிடுவாரா? அக்கா போகிற அரசியல் பற்றி பேசுகிறவங்க இதை பேசலாம். இரண்டாவது உளவியல் பார்வை, பொருளாதார பார்வை, சமூக பார்வை, மூன்றாவது சமூக பார்வை. சமூக பார்வை சொல்லி முடிச்சிருங்க. சமூக பார்வை மிக முக்கியம். சமூகத்தில் இந்த பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. நமக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு போதிய வேலை வாய்ப்பு இல்லைன்னா பீகார், ஜார்க்கண்ட் குறைந்த கூலியில் விற்கிற மனப்போக்கு இருக்குல்ல, அதெல்லாம் மாற்றப்படும். இதெல்லாம் பண்ணாலே பெருமளவுக்கு குற்றம் பெருமளவுக்கு குறையும். 100% நீங்கள் காலகாலமாக இருக்குது, ஆனால் ஓரளவுக்கு குறையும். இது 4வது மிக முக்கியமானது, காவல்துறைக்கு பூர்ண சுதந்திரம் தரணும். ஒரு சம்பவம் சொல்கிறேன். வேலூரில் சீனிவாசன் என்ற காவல்துறை காவலராக, தலைமை காவலராக தெரியாது, அவர் வந்து ஏதோ ஒரு வழக்கில் அரசியல்வாதிகள் குறுக்கிடுகிறார்கள், நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு மின்னஞ்சல் அனுப்பிச்சார் மேலதிகாரிக்கு. இது சம்பவம் நடந்தது 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ காவல்துறைக்கு மன அழுத்தம் இல்லாமல் அவர்களுக்கு சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இது எல்லாத்தை விட முதலமைச்சர் இது விஷயத்தில் மிகவும் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டால் சட்டம் ஒழுங்கு நிம்மதியாக இருந்தால் மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. அதுதான் இருப்பாங்க. சுருக்கமாக ஒரு கருத்தை மட்டும் சொல்லுங்கள், நான் ராமன் சார் அப்புறம் போகிறேன். மக்களுடைய பாதுகாப்பு மிக அத்தியாவசியமான ஒன்று. எந்த மாநிலத்திலேருந்து இங்கே வந்தாலும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். அவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை, அதாவது அவன் பொழப்ப தேடி இங்கே வரான், ஒருவேளை கஞ்சி குடிக்கணும்னு இங்கே வரான், தப்பு இல்லையே. அவனை போய் இப்படி கொடுமைப்படுத்தினா தமிழ்நாட்டுடைய நிலைமை இந்திய அளவில் எந்த அளவுக்கு பேர் கெட்டு போகும். உங்களுக்கு அதை பற்றின கவலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா பாரத தாயை நேசிக்கிறோம். ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டா, ஒரு கண்ணுக்குட்டி அடிபட்டுருச்சு, பூனைக்குட்டி அடிபட்டுச்சுன்னா வருத்தப்படக்கூடிய தமிழ் நமக்கு எத்தனை நாள் மனசு வலிக்கும். அப்போ ஒரு குழந்தைய, ஒரு பெண்ணை, ஒரு தாயை, ஒரு சகோதரனை
இத்தனை மிருகம்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா, அண்ணன் ராமன் சொன்ன மாதிரி மிருகத்திற்கு கூட அந்த பக்குவம் இருக்கு, இறக்கம். அது தானா அவர் யாரும் சொல்லி கொடுத்தா வருது. இவ்வளவு படிச்சு இவ்வளவு முன்னேறணும்னு சொல்றோம், ஆனா இவ்வளவு கேவலமான ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. அது இறைவனும் நமக்கு அதுக்கு உண்டான நல்ல ஒரு வழியை காட்டணும். இந்த ஆளுகின்ற அரசு காவல்துறையை முறையாக செயல்பட அனுமதித்தாலே அனைத்து குற்றங்களும் நிச்சயமாக ஒழிக்கப்படும். அற்புதம். ராமன் சார், நீங்க சொல்லுங்க சார். அண்ணன் ராஜாராம் சொன்னாரு இன்னர் லைவ் கொண்டோம்னு சொன்னாங்க. இந்த சிஸ்டம் வட மாநிலங்களில் 1-2 மாநிலங்களில் நடைமுறையில் இருக்குதோ நடைமுறையில் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஒரு 2 வருஷம் முன்னாடி இதே ஜெயபிள்ளைஸ்ல விவாதம் நடத்திருக்கோம். அது சம்பந்தமா அது ஒரு பிரச்சனை வந்தது. இதே மாதிரி நிறைய பிரச்சனை வரும்போது மாநில அரசு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன பண்ணும்போது அதுக்கு கண்காணிக்கிறதுக்கு மாடல் வட மாநிலங்களில் சில சின்ன 2-3 மாநிலங்களில் நடைமுறையில் இருக்குது. அந்த சிஸ்டம் கொண்டு வரணும். ஆனால் இது அரசு தான் இதுக்கான மேற்கோள் கொடுக்கணும். இப்போ அடுத்து சொன்னாங்க அண்ணன் ராஜாராம A+ ரவுடிகள்னு. அவங்க கள்ள துப்பாக்கியை வாங்கி, ஆனால் அந்த A+ ரவுடிகள் தமிழ்நாட்டில் எப்படி உலா வராங்கன்னா, ஆளுங்கட்சி யாரோ அவங்க பின்புலத்தில் நின்று ஒரு பதையை வாங்கிட்டு தான் வாங்கின பாரி வெளிநாட்டுக்காரில் கொடியை நாட்டிட்டு யார் தெரியுமா இன்னும் சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்காக காவல்துறை என்ன பண்ணுறதுன்னா பிளேடு பேக்கரியில் பிடிச்சி ரவுடி என்கவுண்டர் பண்ணான்னு ராஜாராமுக்கு தெரியும். முழுக்க பிளேடு பேக்கரியில் பிடிச்சி 4 என்கவுண்டரில் போட்டு சோலியா முடிச்சு. பிளேடு பேக்கரினா காட்டிங்களா? எனக்கு தெரியாதுயா, அதான் கேட்குறேன். எனக்கு எல்லா கோடவேடும் தெரியாது சார். இப்போ அண்ணன் A+ ரவுடிகள் துப்பாக்கியில் வருவாங்க. பிளேடு பேக்கரி சின்ன பிச்சா கத்தி வருவாங்க. படத்தை அடையான்னு சொல்லுவாங்க. ஐயா இந்த அங்க ஐயான்னு ஒரு 1000 2000 படம் அவன் பாடி சரக்கு அடிச்சுட்டு ஃப்ளாப் ஆயிடுவான். இதுக்கு பேரு பிளேடு பேக்கரி. கொட்டு ராஜா இந்த வெடிகுண்டு வீசினால வெள்ளைக்காளி மேல அவரை தான் கடைசியா என்கவுண்டர் பண்ணாங்க. அவன் பிளேடு பக்கிரியா 15 பேரை கூட்டு சில ரவுடிகளை பண்றாங்க. ஆனா பெரும்பாலும் இந்த சமீபத்தில் பாத்தீங்கன்னா அந்த பிளேடு பக்கிரியமான ரேஞ்சில் தான் அவங்க அந்த கணக்கு முடிச்சு மக்கள் மத்தியில் நாங்க பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடை உருவாக்குறாங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வைக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் பள்ளிக்கூடத்தில் நீங்க என்ன பண்ண நன்னறை கல்வி அந்த காலத்தில் இருந்தா இல்லையா ஐயா? ஒரு கிளாஸ்ல 1/2 மணி நேரம் ஒதுக்குவாங்க நன்னறை கல்விகள். அந்த நன்னறை கல்வி என்ன பண்ண ஆன்மீக வழிகள், ஆன்மீக நிலைப்பாடுகள், தியாகர்களுடைய வரலாறு படும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேசபக்தி, தேச உணர்வு, தேச சிந்தனை, அம்மா அப்பா மேலே பாசம் வரும். அதுவும் நீங்கள் இப்போ பண்ணுற கிடையாது. நீங்கள் முழுக்க கல்வியை வர்த்தக ரேஞ்சில் நீங்கள் ஆக்கும் போது கல்வி எங்கெங்கேயே வளருன்னு சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டு மக்களுடைய இதை பார்த்தீங்களா, இளைஞர்கள், இளம் குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டாம்? பாரத தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்தர் நாம் அர்ப்பணமாவோம் அவள் தாளினிலே தூய மலர்கள். நாம் தூய மலர்கள் போல் இந்த நாட்டுடைய குழந்தைகள் வளர்ந்தால்தான் எதிர்காலத்தில் ஒரு பெரிய தேச சிந்தனையுடைய இளைஞர்களை உருவாக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. நேர்களே, நம்ம இவ்வளோ பேசணும், ஆனால் மனசு ரொம்ப வலிக்குது. இந்த சகோதரியினுடைய மரணத்திற்கு தமிழ்நாடு அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். லட்சோப மக்கள் ஆயிரக்கணக்கில் எமது நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருப்பதும் எங்களுக்கு தொலைக்காட்சிகளில் எங்களுக்கு பேசுவதும் நமக்கு புரியும். இது ஒரு இறையியல் தத்துவத்தின் அடிப்படையிலும் மனிதநேய பாவனைகள் அடிப்படையிலும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் இதுபோன்று நம் அன்பு சகோதரிகளுக்கு இந்த மிகச்சிறந்த பாரத தேசம் இந்திய நாட்டின் நம்மை தேடி வந்த நம்ம சகோதரியை பாதுகாப்பது ஒவ்வொரு தமிழ் மக்களின் கடமை. இந்த இடத்துல பெரும் அனர்த்தத்துக்கு உள்ளாகி இருக்கிற இந்த தமிழ்நாட்டையும் தமிழர்களின் ஆட்சியையும் என்ன பேசுவார்கள் என்பது நமது பார்வைக்கு, உங்கள் பார்வைக்கே நான் விட்டு விடுகிறேன். அதிகரித்து வரும் கொலைகளும் கொள்ளைகளும் பாலியல் பலாத்காரத்தின் அடிப்படை காரணம் போதை 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 என்பதுதான் இன்றைக்கு நமது தீர்ப்பாகவும் நமது உரையாடலின் கதைத்தலாகவும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே மூடு சிறப்பாக பேசிய, உணர்ச்சி பூர்வமாக பேசிய கண்ணியத்துக்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி, காவல்துறையினுடைய உதவி ஓய்வு பெற்ற ஆணையாளர் திரு ராஜாராம், அன்பிற்குரிய நம்முடைய அரசியல் விமர்சகர் பாபு பரமேஸ்வரனோடு நண்பர் ராமன், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. நேர்களை மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிகளுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.